வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். ரீசெண்டாக உலகமே வியந்து பார்க்குற மாதிரி ஆனந்த் அம்பானியோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. வழக்கமாக ஒரு கல்யாணம் எப்படி நடக்கும்? பொண்ணு பார்க்குறது, நிச்சயதார்த்தம், அப்புறம் ரிசப்ஷன், கல்யாணம். அவ்வளோதான் நம்மளுடைய சராசரி மனிதர்களுக்கு. இது என்னமோ 2 வருஷமாக ஒரு கல்யாணத்தை நடத்துகிறானுங்க. கல்யாணத்துக்கு முந்தைய வைபோகம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு உலகம் முழுக்க உள்ள பிரபலங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒரு மனுஷன் எவ்வளோ மேக்ஸிமம் தன்னுடைய வெல்த்தை காமிக்க முடியும் அந்த அளவுக்கு காமிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு கணக்கு சொல்கிறாங்க. முகேஷ் அம்பானி அவருடைய சொத்து மதிப்பில் 0.5% தான் கல்யாணத்துக்கு செலவு பண்ணியிருக்காரு. இது வந்து சராசரி இந்தியர்கள் செய்கிற திருமணத்தை விட செலவு கம்மி அப்படின்னு போட்டிருக்காரு. அது என்ன கணக்குன்னா, சராசரி இந்தியர்கள்லாம் தன்னுடைய வருமானத்தில் 15-20% மேக்ஸிமம் செலவு பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இவர் இது வரைக்கும் பண்ண 5000 கோடியே வந்துட்டு 0.5% தான் வருது. அப்போ அதை விட கம்மின்னு சொல்கிறாங்க. 0.5% இப்படி கண்ணை கட்டுது. 15-20%லாம் பண்ணால் என்ன ஆகும்? இந்தியாவில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு சோறு போடலாம் போல இருக்கு அவரு. இதில் இப்போ கடைசியாக நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, இந்த ரிட்டன் கிஃப்ட்னு சொல்லுவாங்க. வழக்கமாக நம்ம கல்யாணத்துக்குலாம் வந்துட்டு மொய் எழுதிட்டு போகிறவங்க கையில் தாம்பூல பைன்னு ஒன்று கொடுப்பாங்க. தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு, ஒரு சின்ன சாக்லேட்டு, வேறு ஏதாவது சின்ன பரிசு பொருள் சில பேர் போட்டு கொடுப்பாங்க. அது இல்லாமல் சில பேர் வித்தியாசமாக புத்தகம் கொடுப்பாங்க, மரக்கன்று கொடுக்கறது, இதெல்லாம் இருக்கும். இதுதான் அவரேஜாக எல்லோரும் கொடுக்கறது. ஆனால் நம்ம ஆனந்த் அம்பானி என்ன கொடுத்துருக்காருன்னா, கூப்பிட்டதே எல்லாரும் பணக்காரங்க தான். கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே பணக்காரங்க தான், யாரும் காசு பணம் இல்லாதவங்க இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 கோடியிலேருந்து 2 கோடி மதிப்புள்ள அடிமர்ஸ் பிகட் அப்படிங்கிற ராயல் ஓக் நிறுவனத்தோட கை கடிகாரம் அதை வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க, ரிட்டன் கிஃப்டாக. இதில் என்ன ஸ்பெஷல்னா, 18 கேரட் இளஞ்சிவப்பு தங்கத்தில் செய்யப்பட்டதான். அதில் நீலக்கல் படிகம் உள்ள இருக்குமா. அப்புறம் வந்துட்டு கிராண்டே டாபிசரிங்கிற வடிவத்தில் லைட்னிங்கோட நேரம் காட்டுற இது இருக்குமா. இதில் வந்துட்டு டே, வீக்கு, மந்த்து, அப்புறம் லீப் இயருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறது. அப்புறம் எந்த கண்ட்ரிக்கு போகிறோமோ அந்த கண்ட்ரியோட வெதர் ரிவ்யூ, அந்த டைமு அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாமா. இது சார்ஜ் போடுற டைப் போல இருக்குது. இதில் சார்ஜ் போட்டால் 40 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் நிற்குமா. வாட்டர் ப்ரூஃப், 20 மீட்டர் வரைக்கும் தண்ணிக்குள்ளே போயிட்டு வரலாம். இதை யாருக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்கன்னா, ஷாருக் கான், ரன்வீர் சிங், அர்ஜுன் கபூர், இந்த மாதிரி திரை பிரபலங்கள்லாம் மற்றும் சில பிஸ்னஸ் மேன்களுக்கும் கொடுத்துருக்காங்க போகிறது. இவங்களை யாரும் 2 கோடிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது இவங்களுக்கு. அப்படி இருந்தும் ஒரு கிஃப்ட்டுங்கிறது ஒரு மெமரியாக கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதோட நிறுத்துவாங்களாம். இது இல்லாமல் வேற லண்டனில் வேற நிறைய ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது என்னைக்கு முடியும்னு தெரியல. இந்த செய்தியெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்கும்போது முதல்ல சில பேருக்கு ஆச்சரியத்தை தந்தாலும் போக போக ஒரு கட்டத்தில் ஒரு எரிச்சலை தர மாதிரி இந்த நிகழ்வுலாம் தோணுது. காசு இருக்கிறதுக்காக இவ்வளோ செய்யணுமா அப்படிங்கிற கேள்வி சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் பல்லு இருக்கிறவங்க பக்கோடா திங்கிறான், அதை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ முகேஷ் அம்பானி இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு. ஒரு சொந்தக்காரங்க நெருங்கியவங்க யாராவது அவசரத்துக்கு பண உதவி கேட்டால் செய்வாரா, இல்லை இப்போ தான் என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாரா? ஒன்றும் புரியல. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.